வணக்கம். கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டிவிக்கு தலைவர் பனை ஏறுவாரான்னு கேட்டாங்க. சீமான் பனை ஏறினார். இது பனை ஏறுற முறை கிடையாது, சரியா? இதே மாதிரி தளிக்கட்டி ஏறுறதுன்னா சின்ன பிள்ளையும் ஏறும், வயசானவங்களும் ஏறுவாங்க. ஒழுங்காக பனை ஏற முறைப்படி தளி கட்டாமல் பனை ஏறி இருந்தால் அவர் ஒரு வீரன், அடுத்தவனை சவாலுக்கு கூப்பிடுறான், சரியா? தேவையில்லாமல் வாங்கி கட்டாதீங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும், சரியா? வாய் பேச்சு மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக பேச்சு செயலில் அதிகமாக எங்கள் தலைவர் மாதிரி இருந்தால் நீங்களும் கொஞ்சம் நல்லா வரலாம்னு நினைக்கிறேன். அந்த பனை மரத்தை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ஏறுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி சாதாரணப்பட்டவனுக்கு தெரியும். படார்னு எங்கள் தலைவர் பனை ஏறிட்டார், விஜய் ஏற சொல்லணும். இதே மாதிரி கட்டினா வேணும்னா ஏறலான்டா. அந்த கொஞ்சம் கூட அந்த சென்ஸ் இல்லாமல் பேசாதீங்க, சரியா? மைக்கு கிடைக்குது, மேடை கிடைக்குதுன்னு எல்லாம் பேசாதீங்க. சும்மா பனைமரம் எப்படி இருக்குமோ அப்படியே விட்டுட்டு உங்கள் தலைவரை ஏற சொல்லு, அதுக்கப்புறம் எங்கள் தலைவரை கூப்பிடு, சரியா? அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாருன்னு எங்கள் தலைவர் மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. உங்கள் தலைவர் தெரியுதா? இதற்கு நாங்கள் விமர்சனம் தெரிவிக்கக்கூடாது. தெரிவித்தா உங்களால் நாங்களே சும்மா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறது மாதிரி ஆயிரும். இருந்தாலும் பொறுக்க முடியாமல் தான் போடுறேன், சரியா? இது ரொம்ப தப்பு, வன்மையாக கண்டிக்கிறேன்.